நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். புது வெளிச்சம் நிகழ்ச்சிகள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இறுதி போர் காலகட்டங்களில் இறுதி போர் என்று சொல்லுகிற 2008-9 காலத்துக்கு முன்னரான காலகட்டங்களிலேயே போராட்ட வாழ்க்கையோடு அந்த மக்களுடைய மருத்துவ சேவையில் பணிபுரிந்து இந்த போர் எப்படியெல்லாம் போகக்கூடும் என்கிற அத்தனை ஆபத்துக்களையும் அனுபவித்து உணர்ந்த ஒரு சூழலில் போரினுடைய மிகப்பெரிய அழிவு தளமாக இருந்த முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு சென்று பணியாற்றியிருந்தவர் மருத்துவர் வரதராஜா இன்றைய பொழுது எங்களோடு இருக்கின்றார். அவரோடு பல விடயங்கள் பற்றி பேசலாம். இந்த நேரத்தில் உங்களோடு பேசினாங்களே, உங்களை வார ஒரு தடுப்பில் காயத்துக்கு மருந்துகள்லாம் கொடுக்காம அந்த ஒரு கூட்டில் வச்சிருக்கிற பொழுது நீங்கள் கடந்த காலம் ஊடகங்களுக்கு சொன்ன விஷயங்கள் முதற்கொண்டு அல்லது எதிர்காலத்தில் என்ன விஷயம் இல்லை, அதுக்கு பிறகு கொழும்பில் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு பத்திரிகையாளர் மாநாடு நடக்குது. உங்களோடு ஏதாவது பேச்சுவார்த்தை அல்லது உங்களோடு ஏதாவது கதைக்கப்பட்டதா? உங்களோட பவனியால் கிளிநொச்சியில் இருக்கேக்கில் வேறு ஒன்றுமே கதைக்க. இப்போ இந்த கூடு வந்து கிளிநொச்சியில் தான் இருக்குது. இது கிளிநொச்சியில் இருக்குது. இது கிளிநொச்சியில் இருக்குது. அதில் அது வந்து ஒரு டிஆர்ஓ தமிழர் புனர்வாழ்வு கழகம் ஒரு அலுவலகமாக பாவிச்ச இடம். அப்போ அதில் இடம் வந்து அவங்களோட நோட்டீஸ் போட்டு இருக்கும். அப்போ அதுலேருந்து தான் நான் புரிஞ்சோடனே அது கிளிநொச்சி வந்து அப்போ சண்டையெல்லாம் முடிஞ்சு நினைக்கிறேன். ஒரு 21-22 இருக்கணும். ஒரு கமாண்டர் வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் ஏன் பேட்டி கொடுத்து அப்படி அரசாங்க டாக்டர் அரசாங்கத்தில் படித்தது சம்பளம் எடுத்துட்டு புலிகளுக்கு சார்பாக வேலை செய்து அப்படி இப்படி எல்லாம் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் கொஞ்சம் ஹார்ட் டாக். அப்போ நான் இல்லையுமே சொன்ன இதான் நடந்தாண்டு இல்லைண்டு இப்போ ஒரு சொன்ன நல்ல காலம் சண்டை நல்ல காலம் சண்டை முடிஞ்சது இல்லாட்டிக்கு தெரிஞ்சிருக்கோம்ண்டு. இப்போ அதுக்கப்புறம் தான் எனக்கு யோசனை வந்தது, அங்கே சுடுற மாதிரி தான் ஒரு பிளான் இருந்திருக்குது. இப்போ சேனல் போக மாதிரி இப்போ சிலவில் பார்த்துருப்பீங்களா சேனல் போகிற அப்படி ஒரு நிலைமையில் வச்சுருந்துட்டு சண்டை முடிஞ்சுன்றதாலையும் சில இந்த வெளிநாட்டு அமைப்புகளினுடைய அழுத்தம் ஊடகங்களின் அழுத்தம் அதுக்குள்ளார விடலாம் இனி சண்டை முடிஞ்சுன்றதான் ஒரு மெயின் காரணம். அப்போ அந்த டைமே எனக்கு காயமெல்லாம் பழுத்து செப்டிக் ஃபீவருக்கு வந்தேன். இன்னொரு 1 நாள் 2 நாள் அங்கே இருந்திருந்து நான் செப்டிக் ஷோக்கிலே வருத்தத்திலே செத்துருப்பேன். அப்படி ஒரு கட்டம் வந்துட்டு பிறகுதான் வவுனியாவுக்கு கொண்டு போய் வவுனியாவில் வச்சும் 4ஆம் மாடி இந்த சிஐடி இந்த பிரான்ச் ஒன்று வவுனியா போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தது. அப்போ நான் வவுனியாவில் கேட்குறேன், எனக்கு ஏழாவது காய்ச்சல் கஷ்டம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போவோம்ண்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து கொழும்புக்கு கொண்டு போய் இப்போ எனக்கு அது இப்போ 4ஆம் மாடிக்கு தான் கொண்டு போகிறாங்கன்ட்டு எனக்கு தெரியாது. 4ஆம் மாடின்றது ஒரு கொடூரமான இடம். அந்த பேரை சொன்னாலே எங்கள் தமிழ் ஆக்களுக்கெல்லாம் நடங்கும், அப்படி ஒரு பயம். இங்கே சொன்னால் ஹெட் ஆஃபீஸுக்கு போகிறான்ண்டு. அப்போ எனக்கு ஹெட் ஆஃபீஸ் எனக்கு இந்த கதைக்கக்கூடிய சம்பாஷணை செய்யக்கூடிய மாதிரி மனநிலையும் உடம்பு நிலைமையும் இருக்கையில் மண்டில் இருந்து அப்போ போய் எனக்கு ஹெட் ஆஃபீஸர்னா எனக்கு எதுன்னு கெஸ் பண்ண முடியலை. 4ஆம் மாடியாகவும் இருக்கலாம்ன்ற எண்ணம் தான். நான் 4ஆம் மாடி தானே தெரியாது. அப்போ அங்கே போய் அது ஒரு அந்த இடம் இந்த ஏரியாவே ஒரு பயங்கரமான இடம். இருட்டு, நாங்கள் போகக்குள்ள 1 மணி அப்படி இருக்கும். இருட்டு, ஒரு சத்தம் ஒன்றும் இருக்காது. அது ஒரு கொலைக்களம் மாரி தான் இருக்கும் அதை பார்த்தாலே. அந்த கட்டிடம் எல்லாம் ஒரு பழையங்காலத்து கட்டிடம் மாதிரி அந்த படங்களில் வர ஒரு விகரசான ஒரு இடமாக தெரியும். அப்போ அதுக்குள்ளே போய் லிஃப்ட்டில் ஏறி அப்போ லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணோன்னே 3 மொழியிலையும் எழுதியிருந்தது 4ஆம் மாடி 4th floor. அதை பார்த்தோன்னே அப்படி தெரியும் 4ஆம் மாடி சொக்கண்டு 4ஆம் மாடி. பிறகு போய் அங்கே விட்டு வந்துட்டு அப்போ அங்கே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு விசாரிக்க இல்லை. இப்போ நான் ஒரு அங்கேயும் ஒரு செல்லுக்குள்ளே இருந்தேன். பிஞ்சால டாக்டர் சத்தியமூர்த்தி இருக்கிறார், கதைக்க முடியாது. இப்போ முன்னுக்கு இருந்ததில் டாக்டர் சண்முகராசனும் டாக்டர் செலியனும் இருக்கிறாங்க. பக்கத்துலலாம் வேறு. ஸோ எல்லா டாக்டர்களையும் பொது ஒரு செல்லில் இருக்கிறீங்க 4ஆம் மாடி? இல்லை வேறு நான் ஒரு செல் ஒரு இடத்துல இருக்கிறோம். ஆக்களை பார்க்கலாம், கதைக்க இல்லாது. அவங்க நினைச்ச என்னென்னா வேணா காயப்பட்டதால் நான் சிகிச்சை அடித்து ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் கவனிப்பாக இருப்பேன், இப்படி சிகிச்சை இல்லாமல் இருப்பேன்னு வச்சுருந்துருப்பாங்கன்ட்டு எதிர்பார்க்கல. இப்போ அதுக்கப்புறம் அவன் எல்லாருக்கும் ஒரு சொக்கு என்னென்னா சிகிச்சை அளிக்காமல் வச்சுருக்கிறதால எங்களோட கேஸை கொஞ்சம் இலங்கை அரசாங்கம் கொஞ்சம் பாரதூரமாக வச்சுருக்குறாங்க, லேசாக இல்லை. இப்போ முதல்ல எல்லோரும் நினைச்சா டாக்டர் தானே விசாரிச்சுட்டு விட்டுருவாங்கன்ட்டு. அதை விட கொஞ்சம் கடுமையாக போகுதுன்றது அதில் தான் உணர்ந்தது. அப்போ அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் ஹாஸ்பிட்டலில் டாக்டருக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். டாக்டர் கவர்மெண்ட் டாக்டரை
ஒரு கிழமைக்கு மேலே ட்ரீட்மெண்ட் செய்யாமல் வச்சுருந்துருக்குறாங்க, எல்லாம் செப்டிக் ஆக்கிட்டு அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு ஆகியமே ஏன் இப்படி செய்தவங்க அப்படி என்ற ஒரு பாவம் இவ்வளோ இப்படி வச்சுருந்துருக்குறாங்க அநியாயமாக ஒரு டாக்டர் அண்டு அப்பயும் போயிருந்தால் 2 போலீஸ் இருக்கும், கால் பக்கம் ஒரு ஆள், தலை பக்கம் ஒரு ஆள். நீங்கள் வைத்தியசாலையில் இருக்கும். அப்போ அதுவும் அந்த என்ன கொண்டு வச்சுருந்த அந்த அந்த விடுதி அது வந்து இப்போ கூட அந்த கிரிமினல்ஸை வச்சிருக்கிற பகுதி. இப்போ அங்கால இருக்கிற எல்லாருக்கும் கை காலெல்லாம் செயின் போட்டு கட்டிலோட போட்டு. இப்போ இந்த சம்பவங்கள் நடக்கிற இந்த சூழல், நீங்கள் நலமாடிக்கு கொண்டு போய் வைக்கப்படுறது, இந்த சம்பவங்களுக்கும் கொழும்பில் அரசாங்கம் நடத்திய பத்திரிகையாளர் மாநாட்டுக்கும் தொடர்பு இருக்கிறதா? அந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் நீங்கள் வன்னியிலிருந்து சொன்ன செய்திகள் எல்லாம் தவறான தகவல்கள், விடுதலை புலிகள் அழுத்தங்கள் காரணமாகவே நாங்கள் சொல்ல வேண்டி வந்தது என்று இந்த வைத்தியர்கள் எல்லோரும் நீங்கள் பத்திரிகையாளர் மாநாட்டில் இருந்து சொல்லியிருந்தீர்கள். அவ்வாறு சொல்லுங்கள் என்கிறதற்கான அழுத்தம் இந்த காலத்தில் கொடுக்கப்பட்டதா அல்லது அது வேறு காலத்தில் நடந்தது? இல்லை, நான் வைத்தியசாலையில் இருந்த அன்று எனக்கு விசாரணை ஆரம்பமாக, வைத்தியசாலையில் வச்சு தான் விசாரணை ஆரம்பமாக இருந்தது. அப்போ நான் அங்கே வந்துட்டேன்னு இஞ்சாச்சு வந்து அப்புறம் விசாரிச்சுட்டு அப்புறம் அடுத்த நாள் எனக்கு அந்த பிளட் எடுக்கணும், 1 லிட்டர் பிளட் எடுத்து செய்துட்டு அப்புறம் இந்த நரம்பு ஜாயின் பண்ணுறதுக்கு சர்ஜரிக்கு ஒரு டேட் தந்த ஒரு கிழமையால் என்ன காயம் இருந்தது. அப்போ காயம் இருக்கக்கூட செய்யலாம், அது 6 நாள் பிறகு செய்யலாம்ன்ற டேட் தந்திருந்த ஒரு கிழமையால். இப்போ திருப்பி 4ஆம் மாடிக்கு போகிறேன். அப்போ 4ஆம் மாடியிலையும் விசாரணையெல்லாம் நடக்குது. அப்போ திருப்பி ஒரு கிழமையால் ஹாஸ்பிட்டலுக்கு வரைக்கல ஒரு காரணமும் இல்லாமல் இந்த சர்ஜரி 3 மாதத்தால் செய்கிறேன்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதில் இவங்கள்ட்ட சொல்லாங்க அரசாங்கம் அல்லது மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. வேணுண்டு கேட்டதுக்கு காரணம் சொல்லலை, இல்லை உங்களுக்கு 3 மாதத்தாலாம் சர்ஜரி. அதுக்குள்ளே அவங்க பிளான் பண்ணினது இந்த கணங்களை வச்சு கொஞ்சம் வேலைகள் செய்ய வேணுமெண்டு. அது அப்படி ஒரு அச்சுறுத்தல். அப்புறம் அங்கே போனோடனே மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் இந்த ஆக்கள் வந்து விளங்கப்படுத்தினது வந்து அவங்களோட சிஸ்டத்தை சொல்லி சொல்லுங்க, லோ இந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனுக்குரிய பார்லிமெண்டேரியன் லோ அவங்கள சட்டம் அதெல்லாம் வச்சு ஒரு 4-5 வருஷம் எங்களில் ஜெயிலில் வச்சுருக்கலாம் எங்களை. அப்போ 4-5 வருஷம் ஜெயிலில் இருக்கலாம். அப்புறம் அதுக்கு பிறகு எங்களோட ஃபேமிலி பிரச்சனைகள், குடும்பங்கள், அதில் எல்லாம் பிறகு எல்லாம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அதுக்கு இப்போ எங்களில் வந்து பிரசிடெண்ட் மஹிந்த ராஜபக்ச அல்லது கோத்தாபய ராஜபக்ச தான் எங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்குரிய அனுமதியை கொடுக்கணும் சொல்லியிருந்தது. அப்போ இந்த மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் எங்களுக்கு சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் அவர்கிட்ட போய் இந்த நேரத்தில் கதைக்கு அவர் கோபமாக இருக்கிற, நீங்கள் பேட்டி கொடுத்து அதில் தனக்கு அந்த சங்கடப்படுத்தின ஒரு கோபத்தில் இருக்கிற, அப்போ நீங்கள் அவர் சந்தோஷப்படுற மாதிரி அந்த ஒரு மீடியா இன்டர்வியூ ஒன்று கொடுங்க, அப்படி சனஞ்சாயில் ஹாஸ்பிட்டல் அடிக்கல. அப்போ அவர் அதில் ஓகேயாக இருக்கல, நான் உங்களை ரிலீஸை பற்றி கதைச்சி உங்களை வெளியில் எடுத்து விடலாம் ஒரு 2-3 கிழமையிலண்டு. அப்போ அதுக்கு ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் ஒன்று ஒழுங்கு செய்துட்டு பத்திரிகையாளர் மாநாடு, அதில் கூட வருவாங்க அரசாங்க சார்பான பத்திரிகையில் இருந்து. இப்போ அவங்க என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்றதே முதல் அநேகமான கேள்விகள், இப்படி கேட்டால் இப்படி சொல்லுங்கன்னா அந்த கேள்வியெல்லாம் அங்கேயும் வரும். அப்போ அந்த கேள்விக்குரிய விடையெல்லாம் முதலே தெரியும். அப்போ உங்களுக்கு இந்த கேள்வி கேட்டாலே தான் பதில் என்று உங்களுக்கு ஏற்கனவே இதனை சொல்லுங்கள் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். இப்போ இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தாக்குதல் நடந்தேன்னா இல்லை என்று இல்லை, காயம் இவ்வளோ வந்தேன்னா 40,000 இல்லை 1000, மக்கள் செத்தது இவ்வளோ வேண்டாம் ஒரு 1000க்குள்ளே அப்படி இப்படி என்ற இது மருந்து வந்ததாண்டா அவங்கள திருப்திப்படுத்தக்கூடிய மாதிரியும் உலகத்துக்கு தாங்க நல்லா செய்துன்ற மாதிரியும் சொல்லணுமன்ற மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருந்தார். பிறகு ஒரே ஒரு அந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் பேசுகிற பொழுது வேறு வழி இல்லாமல் சரி இந்த அச்சுறுத்தலுக்காக இந்த தகவலை சொல்கிறோம் என்கிற மனநிலையில் நீங்கள் சொல்கிறீர்கள் அந்த தகவல்களை. இல்லாட்டிக்கு எல்லோரும் 5-6 வருஷம் ஜெயிலில் இருக்கணும், அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்குமென்று தெரியாது. இலங்கை அரசாங்கத்தின் அவங்களோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நீதிமன்றம் வரைக்கும் போயிருந்தேன். இவங்க சொல்கிறத நீதிமன்றம் கூட செய்யும் சில அரசியல் கைதிகளுக்கு. உதாரணமாக சரத் பொன்சேகாவுக்கு செய்த மாதிரி 3 வருஷம் 4 வருஷம் ஜெயில். சில அரசியல் கைதிகளுக்கு அவங்களோட முடிவு வந்து ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளர் அவங்க எடுக்கிற முடிவாக இருக்கும், சட்டத்தின் அடிப்படையில் போகாமல். அப்போ அது வழியாக விளங்கப்படுத்தினவங்க இப்படித்தான் நடக்கும்ண்டு.
அப்போ எனக்கு அதுக்குள்ள ஆப்ரேஷன் கூட செய்யலை. இப்போ நான் அதுக்கு போவாட்டிக்கு ஆப்ரேஷன் செய்யப்படாது. அப்போ இந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்த பிறகு ஆப்ரேஷன் செய்தவங்க உங்களுக்கு? அதுக்கு பிறகு தான் முதலே 3 மாதத்துக்கு பிறகு தான் டேட் தந்திருந்தது. அதுக்குள்ளே இந்த பத்திரிகை மாநாடெல்லாம் முடிஞ்சது. அப்போ நான் ரிலீஸ் ஆகிக்குள்ள ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் நான் ரிலீஸ் ஆகி நான் கோர்ட்ஸுக்கு போகவில்லை. ஒரு சின்ன கேள்வி, இப்போது நீங்கள் அந்த பத்திரிகையாளர் முடிந்து வெளியில் வந்திருக்கிறீர்கள். இப்போது சில மருத்துவர்கள், இப்போது நீங்கள் சொன்னது போன்று டாக்டர் சண்முகராஜா மற்றும் சத்தியமூர்த்தி அவர்கள், நீங்கள்லாம் அந்த இறுதி காலப்பகுதியில் நின்று அங்கே தொடர்ச்சியாக பணியாற்றி இருக்கிறீர்கள். இது சில மருத்துவர்கள் இப்போதும் தாயகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் வைத்தியசாலைகளில். ஆனால் நீங்கள் இலங்கையிலே இல்லாமல் வெளிநாடு ஒன்றுக்கு சென்றிருக்கிறீர்கள். என்ன காரணம்? நாங்கள் விடுதலையான பிறகு ஒரு அச்சுறுத்தல் எங்களை கண்காணிக்கிறதும் ஒரு அச்சுறுத்தலும் இருந்து கொண்டு தான் இருந்தது. தெரிஞ்சோ தெரியாமல் நாங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அரசாங்கங்களை தொடர்ந்து பாவிச்சு கொண்டிருந்தேன் தங்களுக்கு சார்பாக. அது ஒரு கட்டாயமாக சொல்ல வேண்டி இருந்த. உதாரணமாக UN தரிசமன் ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு சேனல் 4 அவங்க முதலாவது ஒரு வீடியோ விட்ட பிறகு எங்களை பயன்படுத்தி அதுக்கு எதிராக ஒரு வீடியோ ஒரு டாக்குமெண்ட் அதில் சேனல் 4 அதில் காட்டுறெல்லாம் பொய் என்றும் தரிசமன் ரிப்போர்ட்டில் இருக்கிறெல்லாம் பொய் என்று சொல்லியும் திருப்பியும் உலக நாடுகள் இலங்கை அரசாங்கத்தில் வைக்கிற குற்றங்கள் எல்லாம் பொய் என்று இலங்கை இராணுவம் அரசாங்கம் சார்பாக சொல்லணும்னா திருப்பி நடந்து கொண்டிருந்தது. அவங்கள கண்காணிக்கிற மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பயன்படுத்தி கொண்டே இருந்தவங்க. மற்ற அந்த இராணுவ அச்சுறுத்தல் பயம் இல்லாத சூழ்நிலை வேற இல்லை. சண்டை முடிஞ்சதுக்கு பிறகு கூட அந்த அச்சுறுத்தல் பயம், அந்த துணைக்குழுக்கள் என்ற பயம் மக்களுக்கு இருந்து கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு போய் ஆக்களை கைது செய்கிறது, காசு பறிக்கிறது, கைது செய்வோம்னு சொல்லி விரட்டி காசு வாங்குறது. ஸோ இப்படியான ஒரு சூழலில் நீங்கள் நாட்டை விட்டு போகிறோம். அதுக்கு பிறகு நாட்டை விட்டு போன பிறகு நாட்டை விட்டு போய் நீங்கள் இப்போது அமெரிக்காவில் இருக்கிறீங்கள். இந்த போர் ஒன்று முடிஞ்சிட்டது, 2வது இலங்கை தீவு என்றதை மட்டும் கடந்து நீங்கள் போயிட்டீங்கள். இந்த பிரச்சனைகள் நீங்கள் கண்ட அனுபவங்கள் உங்களோட மனசை விட்டு போயிட்டு தான் நீங்கள் முழுக்க பாதுகாப்பாக இருக்கிறோம், இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிட்டுது அப்படின்ற ஒரு மனநிலை பெறுகிறோம். பிரச்சனை முடியலை. தமிழ் மக்களுக்குரிய யுத்தம் முடிஞ்ச உங்களோட மனசெலவில் கேட்கிறேன். இந்த வெள்ளத்தையும் தாண்டி இந்த ஆபத்துக்கள் எல்லாம் தப்பித்து நீங்கள் வேறு ஒரு கண்டத்தில் வேறு ஒரு தேசத்தில் நீங்கள் போய் குடியேறிய பொழுதும் இந்த விடயங்கள் முற்றுமுழுதாக உங்கள் மனசை விட்டு போயிடுச்சான்னு தான் நான் கேட்குறேன். போகாது. பிரச்சனையும் முடியலை. பிரச்சனையின் தாக்கம் தொடர்ந்து இருக்குது. மக்களுக்கும் இருக்குது, எங்களுக்கும் இருக்குது, தமிழ் ஆக்கள் எல்லாருக்குமே அந்த தாக்கம் இருக்குது. உதாரணமாக காயமடைந்தவர்கள் இப்போயும் அங்கவினராக இருக்கிறாங்க. குடும்பங்கள் இழந்தவங்க இப்போயும் உதவி இல்லாமல் ஒரு அனாதரவாக இருக்கிறாங்க. மற்ற தமிழாக்களுக்குரிய பிரச்சனை போர் முடிஞ்சோடனே முடியலை. இப்போ விடுதலை புலிகள் உருவாக்கின பிரச்சனை இல்லை. மனசெலவில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க டாக்டர்? இப்போது நீங்கள் இடம் மாறி போன பிறகு தொடர்ச்சியாக உங்கள் கண்முனையில் பலர் மரணித்திருப்பார்கள், பலர் உயிர் பிழைத்திருப்பார்கள், காயமடைந்திருப்பார்கள். இந்த ரத்தம் இந்த அவ்வளவும் நீங்கள் முழுக்க பார்த்த ஒரு சூழலில் மனோரீதியாக அது ஒரு விதமான பாதிப்பினை ஏற்படுத்தியிருக்க. நீங்கள் மருத்துவராக பயிற்றப்பட்டவர், மருத்துவராக வேலை செய்கிறவர் என்று சொன்னாலும் இந்த தொடர்ச்சியான 4ஆம் ஆடி இந்த சித்திரவதைகள் இது எல்லாம் சேர்த்து ஒரு விதமான பாதிப்பு இருக்குது. அந்த தாக்கங்கள் இதில் நீங்கள் விடுபட்டீர்கள். அதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. உங்களுடைய நாட்டுக்கு வந்த தாக்கம் இருக்குது. இப்போயும் அதிலிருந்து விடுபட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த சம்பவங்களை அடிக்கடி மீட்டி பார்க்க வேண்டிய நிலைமை வந்து கொண்டிருக்கும். அங்கே வேலை செய்தவர்களை காணும் பொழுது அல்லது இப்போ உங்களோட கதைக்குள்ளே திருப்பி அவ்வளோ சம்பவத்தையும் மீட்டு பார்க்க வேண்டி இருக்குது. அல்ல எங்கேயாவது போய் ஒரு விட்னஸாக என்னுடைய அனுபவங்களை பயிரைக்கல கொடுக்கல எல்லாம் ஆரம்பத்திலிருந்து முழு சம்பவங்களும் மீள வரும். அந்த தாக்கம் அப்படியே இருக்குது. இதில் நீதி கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயம் நிறைவு நோக்கி போகலாம். இப்போதும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இந்த கோர தாண்டவத்தினுடைய வீச்சு, எல்லை, இது பற்றியெல்லாம் உங்களுக்கு நன்கு தெரியும். ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும், விசாரணை நடக்கும் என்றெல்லாம் எதிர்பார்த்த நிலை மாறி இன்று இந்த சர்வதேச நாடுகளில் பல முக்கியமான நாடுகளும் ஸ்ரீலங்கா அரசும் சேர்ந்து ஒரு உள்ளூர் பொறிமுறை என்கிற ஒன்றை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். இதில் நீதி வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உள்ளூர் பொறிமுறை என்றது இலங்கையை பொறுத்தவரையில் தமிழர் பிரச்சனைக்கு அது ஒரு தீர்வாக ஒரு பொருத்தமானதாக இருக்காது.
உண்மையில் இதுக்கு பொருத்தமான தீர்வுன்றதை விட விசாரணை வந்து சர்வதேச விசாரணையைத்தான் இருக்க வேணும். உள்ளூர் பொறிமுறையில் அவங்க விசாரிக்கிறது ஒன்று தான், விசாரிக்காம விடுறது ஒன்று தான். அங்கே நாங்கள் இருந்து நான் ஒரு அரசாங்க வைத்தியராக இருந்து கூட இவ்வளோ அச்சுறுத்தல், அவங்க நினைக்கிறத தான் சொல்லணும், இல்லை அவங்க சொல்கிறத தான் சொல்ல வேணுமன்றது எல்லா இடத்துலையும் இருந்தது. அப்போ சாதாரண ஒரு பொதுமகன் போய் உண்மையை சொல்ல முடியாத சூழ்நிலை தான் இப்போயும் இருக்குது. அப்படி அவங்க சொல்லுவாங்களே இருந்தால் அவங்கள ஏதோ ஒரு கட்டத்தில் உயிர் அச்சுறுத்தல் இருக்குது, ஏதோ ஒரு வழியில் அந்த அச்சுறுத்தல் இருக்குது. அப்போ உள்ளக விசாரணை ஒரு மிகவும் பொருத்தமில்லாத ஒரு முடிவு. சர்வதேச விசாரணை தான் இதுக்கு ஒரே ஒரு தீர்வாக அமையும், விசாரிக்கின்ற முறையில். அதே நேரம் யுத்தம் முடிஞ்சுன்றதுக்காக தமிழாக்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த பிரச்சனையில் முடியலை. இப்போ புது அரசாங்கம் வந்தான்னு அதுக்கு தாங்கள் நல்லாட்சி அரசாங்கம் என்று பேர் சுட்டி கொண்டான்னு இந்த நாடகங்கள் வர மாதிரி தலைமைத்துவங்கள் கதாபாத்திரங்கள் மாறுறதை ஒழிய தமிழாக்கள பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் இது வரைக்கும் செய்யலை. ஆனால் இப்போ முதல் இருந்த அரசாங்கத்தை விட இப்போ ஒவ்வொரு நாள் டே டு டே ஆக்டிவிட்டி அது கொஞ்சம் இலவாக இருக்கிற மாதிரி சிங்களாக்களும் சில இடங்களையும் உணரப்படுது. ஆனால் அந்த தமிழாக்கள பிரச்சனை ஆரம்பத்தில் இருந்த மாதிரி அதே பிரச்சனை இப்போயும் இருக்குது. அந்த பிரச்சனையில் தீர்க்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க இல்லை. இதுதான் இப்போ இருக்கிற சவால். இறுதியாக ஒரு கேள்வி, இதுவும் தனிப்பட்ட உங்கள் சார்ந்தே தான். நீங்கள் ஒரு மருத்துவராக பணியாற்றி இருக்கிறீர்கள். இச்சிலம் பெற்ற முதற்கொண்டு நீங்கள் தமிழ் மக்களோடு பணியாற்ற வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், உயிரை பற்றி பயப்படவில்லை என்கிற ஒரு வரலாற்றில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் ஓடி இருக்கிற ஒரு சூழலில் இப்போது நீங்கள் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக பாதுகாப்பான நாடு. ஆனால் உங்கள் மனதில் நான் மருத்துவ பணி செய்ய வேண்டும் என்கிற தாகம் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு இப்போ என் மனதில் இருக்கிற சிந்தனை திருப்பி இலங்கைக்கு போய் எங்களோட மக்களோட திருப்பியும் வாழ வேணும், அந்த இடத்துல போய் சேவை செய்யணும் என்ற எண்ணம் தான் இருக்குது. அது அந்த ஆசை அல்லது அந்த விருப்பம் சாத்தியமாகும் என்று நினைக்கிறீர்களா? இப்போதைக்கு சாத்தியமாகுமா என்று தெரியல. ஆனால் அப்படி ஒரு சாத்தியமாகின சந்தர்ப்பம் வந்தால் கட்டாயம் போவேன். அதுதான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அந்த சேவை செய்யக்குள்ள வர திருப்தி இங்கே இருக்கைக்குள்ள வரையில்லை. ஒரு வெற்றிடம், மனதில் ஒரு வெற்றிடமாக இருக்குது. என்னதான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பார்த்தாலும் ஒரு வெறுமையும் ஒரு வெற்றிடமும் மனதுக்குள்ளே இருக்குது. எங்களோட ஊரில் போய் தேவையும் நிறைய இருக்குது. இப்போ பார்த்தா ஒவ்வொரு நாளும் அங்கே இலங்கையில் ஒரு பிரச்சனைகள் நடக்குது, தேவை இருக்குது அந்த மக்களுக்கு. அப்போ அதை போய் வடிவாக ஒரு வைத்தியத்துறையை தவிர வெளியிலையும் கொஞ்சம் சேவை செய்யலை. நாங்கள் யுத்தம் நடக்கிற பொழுது கூட தனியாக வைத்தியர்ன்றதை மட்டும் எங்களோட சேவையை மட்டுப்படுத்த இல்லை. இப்போ உண்மையை வெளியில் சொல்லி கொண்டு வராது, மக்கள் துன்பப்படையக்கில் மக்கள்ன்ற சார்பாக சாப்பாடு இல்லைன்னு அந்த எல்லாத்தையும் ஒழுங்கு செய்து மக்களுக்குரிய வேறு சேவைகளையும் செய்ய வேண்டியிருந்தது. வைத்தியசாலை டாக்டர்ன்ற அங்காலையும் இறங்கி ஒரு மனிதனாக கூட கணக்கு வேலை செய்ய வேண்டியிருந்தது. இப்போ கிட்டத்தட்ட வைத்திய சேவை 50% செய்தால் ஒரு சாதாரண மனிதனை ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மற்ற மனிதர்கள் செய்கிற மாதிரி வேலை செய்ய வேண்டியிருந்தது. அப்போ அந்த வேலையை கூட நாங்கள் போனால் செய்யலாம். நிச்சயமாக இல்லையா? உண்மையில் அப்படியான ஒரு காலம் வருமா என்று எனக்கு தெரியவில்லை. வர வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். நீங்கள் மேல் நீண்ட கால மருத்துவத்துறையில் இருக்கிற ஒருவர் அந்த துறையில் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய திருப்தியை வேறு எதனாலும் அடைந்து விட முடியாதாக உங்களுடைய அந்த மன உணர்வு புரிகிறது. நீங்கள் சொன்னது போன அந்த வெற்றிடம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அரசியலில் வெற்றிடம், சூழலில் வெற்றிடம். இந்த வெற்றிடங்கள் வெறும் வெற்று காற்றால் நிரப்பப்படுவதை விட அர்த்தமுள்ள மாற்றங்களினால் நிரப்பப்படுமாக இருந்தால் அது உண்மையில் எல்லோருக்கும் பயன்மிக்கதாக இருக்கும். டாக்டர், நீங்கள் பல விடயங்களை பேசியிருக்கிறீர்கள். உங்களுடைய அனுபவங்கள், பழைய காயங்கள் எல்லாவற்றையும் பல விடயங்களை மீண்டும் பேசுகிற பொழுது மீண்டும் உங்களுக்கு ஒரு வருத்தத்தை வேதனையை கொண்டு வந்தால் தெரியவில்லை. இருந்தாலும் அவற்றை தாண்டி பேசியிருக்கிறீர்கள். நன்றி. எங்களோடு இணைந்து கொண்டு வைக்கலாம். நன்றி, வணக்கம். நேர்கள், டாக்டர் வரதராஜா இன்றைய பொழுது எங்களோடு இணைந்து கொண்டிருக்கார். பல விடயங்களில் நாங்கள் பேசியிருக்கிறோம். இன்னொரு நாளில் இன்னொரு நிகழ்ச்சியில் பேசலாம். கடந்த வருடத்தில் அவர் வந்திருந்த பொழுதும் பல விடயங்களை தொற்றிருந்தபடியினால் அவை தவிர்த்து புதிய பல விடயங்களை இம்முறை பேசியிருக்கிறோம். ஆக இந்த மொழிவாய்க்கால் நாட்கள் நெருங்குகிற பொழுது இந்த ஞாபகங்கள் பல விடயங்களை எங்கள் கண்முன் கொண்டு வரும். இணைந்து கொண்ட நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி. தொழில்நுட்பத்தில் உதவிய தோழன் சுரேஷ்கரன், ரஜந்தன் ஆகியோர் விடைபெறும் நான் தினேஷ்குமார். நன்றி, வணக்கம் நேயர்களே.